பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி 2வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. மாட்டிக்கிட்டார் கமருதீனும் சபரி மாட்டிட்டாங்க. நல்லா தூங்கிட்டாப்புல கமருதீன் வந்து நல்லா தூங்கிட்டு பார்த்துருக்காப்புல. சரி இதெல்லாம் எதுக்கு போய் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு நினச்சி இல்லை நேற்று ஒரு சண்டை நினச்சி பாருங்கள். பாருக்கு இவங்களுக்கு ஏதோ மீட்டிங் போட்டு பேசியிருந்தாங்க பாருங்கள். அந்த கேப்பில் பார்த்தா இங்கே தண்ணிலாம் இருந்திருக்கு, தண்ணி ஊற்றி இருந்திருக்கு. இவங்க அதெல்லாம் கண்டுக்கல, அப்படி ஜாலியாக நின்று பேசிக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைகளோட சீன் போடுறதுக்கு தான் இந்த எப்ஜேவும் கமருதீனும் வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா கேம் ஆட வந்திருக்காங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். ஆதிரை கேட்குது, இதுதான் மெயின் டாஸ்க்கு. நீ அங்கே உட்காந்துலாமல் இங்கே என்ன பிடுங்கிட்டு இருக்கே, நீ அதை பண்ணாமல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? செம்ம காண்டாயிருச்சு அது. இது அந்த பக்கம் நந்தினி அது கிளின்னு கிளிக்குது. கேட்குறது நியாயம்தான், நந்தினி கேட்குறது நியாயம்தான். நல்லா கிழிச்சு விட்டுச்சோன்றது கான்சன்ட்ரேஷனே இல்லையே. இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, எங்களெல்லாம் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு கேவலமாக கேட்குது இன்டெரக்டாக. ஆமாம், அங்கே போய் இல்லாமல் அதானே மெயின் டாஸ்க்கு. சபரிக்கும் அதுக்கு அங்கே வழி இல்லாமல் அங்கே போய் வேலையை பார்க்காம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வாயை பொழந்துக்கிட்டு கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரு சண்டை, இந்த சண்டைன்னு எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் கேட்குது, கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கணுமே, இல்லைன்னு கேட்குறாங்க. இவர் பேர்னா நீ தூங்கிடக்கூடாது. தூங்கிட்டார் இருந்தாலும் அது நீ எபிசோட் பார்த்தா தான் தெரியும். தூங்கிட்டாப்புல கமருதீன் பார்த்துட்டு தூங்கிட்டார். அப்புறம் நேற்று அந்த சண்டையில் ஒரு மீட்டிங் போட்டாங்க தெரியுமா, அங்கேயும் எல்லோரும் உட்காந்து அங்கே பார்த்துருக்காங்க. தண்ணி பிடிக்கல, 50 லிட்டர் தான் தண்ணி இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறான் சபரி. ஏன்டா அங்கே போய் உட்கார வேண்டியதானே, நீ தானே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒன்றை தான் போட்டிருந்தாங்க, நீ அங்கே போய் இருக்க வேண்டியதானே பார்த்துக்கிட்டு. இல்லை இதில் இவங்கெல்லாம் என்ன சூழ்ச்சி பண்ணாங்கன்னு தெரில. சூப்பர் டீலக்ஸ் டீமு சூழ்ச்சி பண்ணிச்சா இல்லை கமருதீன் உண்மையிலே தூங்கிட்டாப்லையா இல்லைங்கிறத எபிசோடில் தான் தெரியும். விக்ரம் சொல்கிறார், ப்ரோ நீங்கள் தூங்கியிருக்கக்கூடாது ப்ரோ, இது ரொம்ப தப்பு ப்ரோ. கனி சொல்லுது, ஒரு தலைமை பண்புனா என்ன, ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இல்லைன்னா அது எடுத்துக்கவே கூடாது. அதுதான் சொல்கிறேன். கமருதீன் போய் அங்கே திவார்கிட்ட ஏறிட்டு எதுக்கு போன நீ அங்கே போய் உட்காந்துருக்கணும். தண்ணியை பிடிச்சிக்கிட்டு தண்ணி இது பண்ணி நீ ஃபுல்லாக அப்படி தான் ஓட்டியிருக்கணும். கேப்பு கிடச்சா சாப்பிட வரும்போது போகும்போது இங்கே ஏதாச்சும் வம்புல இருந்துருக்கலாம், ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கலாம். உனக்கு இந்த வர கண்டென்ட் என்ன, தண்ணி பிடிக்கணும். தண்ணியை வந்து சபரியை பிடிக்க வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தேவையானதை கொடுத்துக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸோடு இருந்துக்கிட்டு, இதுதான் உனக்கு இந்த வர கண்டென்ட்டு. நீ ஹீரோயிசம் பண்ணுறட்டு எப்ஜே கூட சேர்ந்துக்கிட்டு தெரியுமா எஜுகேஷன் தெரியுமா, காமெடி இங்கே காமெடி பண்ணி தான் பார்த்தியா உன்னை எல்லாம் ஊரே இப்போ காமெடி பண்ணுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னடா ஷோ நடத்துங்களா, என்னடா நடத்துறீங்க நீங்கள்? வாட்டர்மெலன் சார் கேவலமாக பேசுனாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. போன ப்ரோமோ எப்படி கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, இந்த ப்ரோமோ பாரு. எவனும் இங்கே வந்து அவங்க டேலண்ட்டை காட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் வரல. சண்டை போட்டுட்டு சாகணும், இல்லைன்னா நல்லா தூங்கணும், நல்லா தூங்கி விழுவணும். நல்லா தூங்குறாங்க. இதில் சூப்பர் டீலக்ஸு நார்மல் பிக் பாஸ், இந்த பிக் பாஸ்ன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னங்க வைங்க, இது ஒரு கண்டென்ட்னு இந்த பிக் பாஸ் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தண்ணி காட்டவா உனக்குன்னு, என்னத்தை காட்டுற நீ? எபிசோட் பார்த்துட்டு பேசிக்கிறேன் பாருங்க. அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும், ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடலாம், ஏதாச்சும் ஒரு காணா சாங்கெலாம் என்னையா பண்ணுறான் அவன்? ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் கமருதீன் மூஞ்சி வந்து செத்து போச்சு. பார்ப்போம் என்னென்ன சபரி என்ன சொல்கிறான், என்னென்னலாம் கூத்தடிக்கிறாங்கிறத எபிசோடில் பார்ப்போம். கனி வேற அப்படி என்ன நம்ம இங்கே மாதிரி யாரெல்லாம் பேசுகிறேன் தேவையாது. நந்தினி பேசுது, ஆனால் யாத்திரை வந்து பயங்கரமாக பேசுனுச்சுங்க. இதுதான் உனக்கு டாஸ்க்கே, இதை விட்டுட்டு என்ன இங்கே பிடுங்கிட்டு இருக்க? ஆனால் கழுவி கேவலமாக ஊற்றிடுச்சு. குறும்படத்தை போட்டார் கடைசியில் பிக் பாஸ் குறும்படம். இந்த குறும்படத்தை விஜய் சேதுபதி இல்லாமல் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.